வணக்கம் தமிழ் மக்களே. ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு நாங்க லீக் பண்ணல, அதுக்கான சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜனநாயகன் படத்தை யார் தான் லீக் பண்ணது? ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல லீக் ஆயிடுச்சு. இப்போ இந்த விஷயம் தான் 2 நாளா பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த லீக் பண்ணது யாரு அப்படிங்கிறது தான் இதுல பெரிய கேள்வியே. எப்பவும் போல தாவேகா கட்சிக்காரங்க இந்த ஜனநாயகன் பட லீக்குக்கு திமுக தான் காரணம் அப்படின்னும், திமுகவும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து தான் இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் குற்றம் சாட்டுறாங்க. சென்சார் போர்டு தகுந்த ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாங்க, எங்க தரப்புல இருந்து படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, அதாவது மார்ச் 17ஆம் தேதியே டிஜிட்டல் பிரிண்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னும், ப்ரொடக்ஷன் கிட்ட தான் அதுக்கான பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னும் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட டிஜிட்டல் பிரிண்ட், அதாவது ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் யாரா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அது ஒன்று ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எடிட்டிங் டீமாக இருக்கலாம், இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டீமாக இருக்கலாம். ஆக மொத்தம் அவங்களே தான் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனா யாருக்கு சாதகம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த படத்தை யாரு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அரசியல் ரீதியா காரணங்கள் மற்றவங்க மேல போடலாம், ஆனா அதுவுமே அவங்க தனக்கு சாதகமா ஆக்கிக்க மட்டும்தான். ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், அதாவது இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே கண்டுபிடிப்பாங்களாம், அது மாதிரி இவங்களே படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களாம், லீக் பண்ணுவாங்களாம், ஆனா மற்றவங்க மேல பழிய போட்டுட்டு அனுதாபம் தேடுவாங்களாம். நன்றி மக்களே.